அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பண்ண கௌதம் பேசிட்டு இருக்கேன். 8th தமிழுக்கான அஃபீஷியல் ஆனுவல் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். நான் வளவளன்னு பேசுகிறோம்ல, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதில் தான் உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், லீக் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ பண்ணிடுவீங்க, நம்பரை பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, 1 மார்க் பாருங்கள், 10 ஒன் வேர்டு. ஸோ இந்த 10 ஒன் வேர்டு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான ஆன்சர் கீழே நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ ஆன்சர் கீ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுறேன், ஆன்சர் கீயோட போட்டுறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அங்கே. ஓகேங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ லைனாக பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ஒன் வேர்டு இருக்குது. அப்படியே பாருங்கள், லைனாக பாருங்கள். எக்ஸாம் நிறைய டைம் 1ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது இது மாதிரி பிளான் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நான் இருக்கேன். ஸோ பாருங்கள், 1 மார்க் பார்த்துட்டிங்களா? அடுத்தது போகலாமா? அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிட்டு எடுத்து இறப்புங்க 11 12 13 14 15. இதுக்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கு அனுப்ப ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஃபஸ்ட் இதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்களும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போகலாம். ஏன்னா நீங்களும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நீங்கள் 10th பார்த்துக்குள்ளே எப்படிலாம் போர்ஷன் மாறப்போதோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு இருக்கேன், சப்போர்ட் பண்ணேன். 16 17 18 19 20 பாருங்கள், பொறுத்துக்க. ஸோ 100 மார்க்ஸ் எழுத போகிறீங்க எக்ஸாம் நீங்கள். ஸோ அது இது மாதிரி படிங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இருந்து ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக பண்ணால் தான் நீங்கள் 10th பப்ளிக் எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக வரும். ஸோ அது இது மாதிரி பிளான் பண்ணி படிங்க. பகுதி 2 பாருங்கள், உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஏவேனும் 4க்கு மட்டும் இடையளி. ஓகேங்களா? மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க, ஏதோ 4 மட்டும் எழுதுங்க. ஓகேங்களா? பகத்சிங் கண்ட கனவு யாது? தமிழ் எங்கே புகழ் கொண்டு வாழ்கிறது? ஸோ நிறையா இருக்குது பாருங்கள். அடுத்து அதே மாதிரி தான், அந்த ஆளை மட்டும் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். இதுலேயும் 4 எழுதுனா போதும், ஒன்று நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். பனையொலியால் உருவாக்கப்படும் பொருட்கள் யாவை? தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு வகைகிறது? அம்பேத்கர் தன் பெயரை ஏன் மாற்றிக்கொண்டார்? தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது? தமிழ் மருத்துவத்தில் மருத்துவராக பயன்படுவன யாவை? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்கு. அடுத்து பாருங்கள், எவனும் 2க்கு மட்டும் இடையளி 31 32 33. ஸோ எச்சம் என்றால் என்ன? இது பண்ணால் உங்களுக்கு இலக்கண 2 மார்க்ஸ். ஓகேங்களா? இலக்கணம்னாலே கண்டிப்பாக நிறைய பேருக்கு கடுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் படித்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்திருக்கு எனக்கு. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். படிங்க. இப்போதைக்கு இதெல்லாம் உங்களுக்கு மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம். அடுத்து பாருங்கள், சிறுவினா. ஓகேங்களா? ஸோ இந்த 3மே நீங்கள் எழுதணும். 3லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 34 35 36. இந்த 3லேயுமே பார்த்தீங்கன்னா 2 2 இருக்குது. ஒன்று ஆ எழுதணும், இல்லை ஆ எழுதணும். ஓகேவா? 2ல் தான் 1 எழுதிக்கோங்க, சூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? எனி 1. ஓகேங்களா? 34ல் 1, 35ல் 1, 36ல் 1 கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், சிந்தனை வினா. ஓகேங்களா? எவைனும் 2க்கு மட்டும் இடையளி 37 38 39. ஓகேங்களா? நோயின்றி வாழ நாம் என்னென்ன வழிகளை கையாளலாம்? ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், உடற்பயிற்சி செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் ஓனாகவே எழுதலாம், உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ உழவு தொழில் சீராக்க இன்றியமையாததாக நீங்கள் கருதுவன யாவை? ஸோ சிம்பிளாக இதெல்லாம் நீங்கள் ஓனாகவே எழுதலாம்ப்பா. அடுத்து பாருங்கள், அடிப்படையில் எழுதுக. ஸோ 40 41. 40ல் உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்களா, ஏதோ 1 எழுதணும். அதேமாதிரி 41ல் திருக்குறள், அதை நீங்கள் கண்டிப்பாக எழுதிதாகணும். இனிது என்ன முடியும் குரலை எழுதுக. இனிது என்ன முடியும் குரல் என்ன? எனக்கு ஞாபகம் இருக்கா? இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று. இது வந்து இனியன் ஸ்டார்ட் ஆகுது. இது இனிதுன்னு முடியுத திருக்குறள். கரெக்டாக படிச்சிருப்பீங்க, நீங்கள் படித்தது கரெக்டாக எழுதிருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கேட்பாங்க. மொழிப்பயிற்சி பாருங்கள், இலக்கண 1 மார்க்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு ஏவேனும் 4க்கு மட்டும் விளையாடி கலைச்சொல் தருக. ஹெர்ப்ஸ் லீடர்ஷிப் தமிழ் மீனிங் என்ன? படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுக. அந்த படம் தெரியுதா உங்களுக்கு? அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு திருக்குறளை வந்து எழுதணும் நீங்கள். ஓகேவா? 2 மார்க் அதுக்கு. உரிய இடங்களை நிறுத்தற்குறியதை எழுதுக. ஊமை தொடரை பயன்படுத்தி தொடர் அமைக்க. வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடுத்து விரிவான விடையளி. ஓகேங்களா? விரிவாக விடையளி. அடுத்து பாருங்கள், 8 மார்க் கொஸ்டின்ஸ். இதுலேயும் அதே மாதிரி தான்ப்பா, எல்லாத்துலேயுமே 2 2 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் எழுதுனா போதும். ஓகேவா? 48 49 50. இந்த 3லேயும் நீங்கள் எனி 1. ஓகேவா? மொத்தம் உங்களுக்கு 6 இருக்குது. 6ல் நீங்கள் 3 எழுதணும். 48ல் 1, 49ல் 1, 50ல் 1. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பாக்ஸில் கௌதம் மீடியா ஹார்ட் கொடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். வளவலன்னு பேச வரும்ல. அடுத்தடுத்து இங்கிலீஷ், மேக்ஸிங், சோஷியல் எல்லா வீடியோ அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.